pivot point indicator ஒரு leading indicator. நீங்க intraday or swing trading பண்றீங்களா? அப்போ support and resistance, breakout points and reversal points தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே important. இதெல்லாம் கண்டுபிடிக்க pivot points நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் பிவோட்னா என்ன, எக்ஸ்டெண்டட் ஃப்ளோர் பிவோட்னா என்ன, அந்த பிவோட்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அண்ட் ட்ரேடிங் வியூ சார்ட்ல நம்ம எப்படி ஆட் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம 6 டிஃப்ரெண்ட்டான பிவோட்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அண்ட் 4 டைம் ஃப்ரேம்ஸில் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதுமே புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நீங்கள் இதை டார்கெட்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிரேக் அவுட்ஸ் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் மூலமா உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கவுண்டர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே நீங்கள் போடலாம் அண்ட் அட் லாஸ்ட் பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் போடலாம்ன்றதுமே இந்த வீடியோ கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு டீட்டெயில்டான பிவோட் பாயிண்ட் வீடியோவாக இருக்க போது மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நம்மளோட ப்ரீவியஸ் டே இன்ட்ராடே சார்ட் அண்ட் இந்த சார்ட்டில் நான் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான கீ லெவல்ஸை ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹை, ஏன்னாக்கா அந்த லெவலுக்கு மேலே நமக்கு பெருசாக பையர்ஸ் கிடையாது அண்ட் செல்லர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த இடம். அதே மாதிரி லோ எடுத்துக்கிறேன், அந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்ப வீக் ஆகிட்டு பையர்ஸ் வந்து ஃபுல் டாமினேஷன் எடுத்த இடம் வந்து நம்ம லோவாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட் எண்டான டைம் அண்ட் நெக்ஸ்ட்டு ரேஞ்ச், அதாவது ஹைக்கும் லோவுக்கும் இடைப்பட்டுள்ள இந்த ட்ரேடட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ரேஞ்ச் சொல்லுவோம். இந்த 4 வேல்யூ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ ஒரு நாளில் அண்ட் இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸை வச்சு தான் pivot points calculate ஆகுது. ஸோ pivot points psychological values-ஐ plot பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் பிவோட் பார்த்துருவோம். இதில் நமக்கு மொத்தம் வந்து 7 லைன்ஸ் இருக்குது அண்ட் சென்டரில் இருக்கிறது தான் வந்து பிவோட் லைன். அது வந்து ஆவரேஜ் ஆஃப் த ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ அண்ட் க்ளோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் R1, R2, R3 இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லைன்ஸ் இருக்குது, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 அண்ட் சப்போர்ட் 3 லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆக மொத்தம் நமக்கு 7 லைன்ஸ் இருக்குது. அண்ட் 1992 நமக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் பிவோட் எக்ஸ்டெண்டட் ஃப்ளோர் பிவோட்டாக மாறுச்சு. அது எதனாலனாக்கா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, அதாவது லெவல் R3க்கு மேலே மார்க்கெட்டும் S3க்கு கீழே மார்க்கெட்டும் போக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா தேவைன்றதுக்காக நமக்கு R4ம் S4மே வந்து கூட ஆட் ஆச்சு. ஸோ அதனோட ஃபார்முலாஸ் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிசி அண்ட் பிசி சொல்லிட்டு 2 லைன். ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் பிவோட்டில் ஒரு 7 லைன், அது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ஃப்ளோர் பிவோட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா 4 லைன். ஸோ மொத்தமாக 11 லைன் சேர்ந்தது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஃப்ளோர் பிவோட். இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இது என்னென்ன ஹெல்ப் பண்ண போகுதுன்றது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த வீடியோவில் இதில் இந்த 3 கீ பாயிண்ட்ஸ் லைக் டிசி, பிவோட் அண்ட் பிசி இது 3 சேர்ந்தது தான் சிபிஆர் சொல்லுவாங்க, சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். அண்ட் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் அண்ட் அதில் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸில் நமக்கு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு வரும், அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் பண்ண உடனே நமக்கு இது சார்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நான் பிவோட் பாயிண்ட்ஸோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டைப்ஸ்னு இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பிவோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஃபிபோனாக்கி, உடி, கிளாசிக், டிஎம் அண்ட் கேமரா பிவோட்ஸ் வந்து இருக்குது. இதனோட டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். இப்போ செட்டிங்ஸில் இருக்கிற பிவோட் பாயிண்ட் டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ஆட்டோன் தான் இருக்கும். அண்ட் நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி சொல்லி நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெய்லி நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்கா அந்த பிவோட் வேல்யூஸ் வந்து இன்றைக்கி மட்டும்தான் வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ இன்றைக்கி மட்டும் தான் வேலிடு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டேவோட டேட்டாவை யூஸ் பண்ணும். அப்போ வீக்லிக்கு என்ன யூஸ் பண்ணும் உங்களுக்கு தெரியும். போன வாரத்தோட ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூஸ் எடுத்துகிட்டு இந்த வாரத்துக்கான வீக்லி பிவோட் வேல்யூஸ் நமக்கு ப்ளாட் ஆகும். இதே மாதிரி தான் மந்த்லி அண்ட் இயர்லியுமே வந்து நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பிவோட் பாயிண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் உங்களால் வந்து பிவோட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்லுமே நீங்கள் பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸில் நம்ம இன்னைக்கு பிவோட் பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ சீரிஸில் நம்ம 6 அண்டர்லை இண்டிகேட்டர் அண்ட் 8 ஓவர்லை இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த எல்லா இண்டிகேட்டர்ஸோட வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த எல்லா வீடியோவுமே கன்சியூம் பண்ணுங்க. இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டார்கெட்ஸ் போடலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஜென்ரலாக இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ R1 பிரேக் அவுட் என்ட்ரின்னு எடுத்துக்கோங்க. அதை
ஸோ அந்த என்ட்ரிக்கு நான் வந்து டார்கெட் போகணும்னு நினைக்கிறேனாக்கா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நான் R2 வைக்கலாம். அதாவது இமீடியட்டாக இருக்கிற ஒரு பிவோட் பாயிண்ட்டை ஆர் பிவோட் லெவலை வந்து நான் வந்து டார்கெட் 1ஆக வைக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற பிவோட் பாயிண்ட் ஆர் பிவோட் லெவலை வந்து நான் வந்து டார்கெட் 2ஆக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினச்சேனாக்கா ஒன்று நான் வந்து கீழே இருக்கிற இமீடியட்டாக இருக்கிற பிவோட் லெவலுக்கு வந்து நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டார்கெட்ஸ் எப்படி வைக்கிறதுன்ற பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி தான் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயுமே நான் வந்து S2 வந்து பிரேக் பண்ணும்போது நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேனாக்கா நான் என்னோடய டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து அது கீழே இருக்கிற பிவோட் லெவல்ஸான S2 அண்ட் S3 வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் R1 வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் செட்டப்ஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குமே அதே மாதிரி நம்ம டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து மேலே இருக்கிற பிவோட் லெவல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் நம்ம வந்து S1க்கு கீழே அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலுக்கு கீழே நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுனாக்கா அப்போ நம்ம அதுக்கு கீழே இருக்கிற 2 லெவல்ஸை வந்து டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 யூஸ் பண்ணலாம். அண்ட் மேலே இருக்கிற பிவோட் லெவலை கூட நம்ம ஸ்டாப் லாஸாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குனாக்கா அந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்கே ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. நமக்கு வந்து பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு பிரேக் அவுட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கு. அண்ட் R1 லெவலில் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் நமக்கு கீழே வரும்போது நம்ம பிவோட் லெவல்ஸை வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது அந்த லெவலை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுனாக்கா நம்ம அந்த லெவலை வந்து ரிவர்சல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அங்கேருந்து நம்ம R1 அண்ட் R2 அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் பிவோட் லெவல்ஸை நம்ம டார்கெட்டாகவே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த என்ட்ரி லெவலுக்கு கீழே இருக்கிற பிவோட் லெவல்ஸை நம்ம ஸ்டாப் லாஸாகவுமே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே டவுன் ட்ரெண்டில் பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் ஆகிடுச்சுனாக்கா அது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுமே அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட் லெவல் நமக்கு பிரேக் ஆகிடுச்சுனாக்கா அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. அண்ட் நம்மளோட S1 லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் S2 லெவலில் நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு நம்ம S1ல் ரிவர்சல் ஆகுது. அண்ட் அங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரியை நம்ம அங்கே ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் அங்கேருந்து நம்ம கீழே இருக்கிற 2 லெவல்ஸை நம்ம வந்து டார்கெட் 1ஆகவும் டார்கெட் 2ஆகவுமே கன்சிடர் பண்ணலாம். கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குனாக்கா அந்த ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ட்ரேட் செட்டப்ஸ். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அண்ட் பிவோட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 தொடும்போது நமக்கு ஒரு கட் ஃபீல் வருது. ஓகே நம்ம வந்து ஏன் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிஸ்க் டிஃபைன் பொசிஷன் கூட இங்கே எடுக்கலாம். அண்ட் இதை தான் நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது நமக்கு பிவோட் பாயிண்ட் டார்கெட் 1ஆகவும் அண்ட் S1 நம்ம டார்கெட் 2ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து R2ல் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா R1 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் பிவோட் பாயிண்ட்டை டார்கெட் 2ஆகவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதை நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் உங்களோட கட் ஃபீல் என்ன சொல்லுதுனாக்கா ஓகே நம்ம S2லேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குமா என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ரிஸ்க் டிஃபைன் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் வந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்க. ஸோ அதன் பேர் தான் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் S1 அண்ட் பிவோட் பாயிண்ட்டை நீங்கள் டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கீழே இருக்கிற S3யை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாகவுமே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸஸை ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் லாங் என்ட்ரி எடுக்கிறீங்கனாக்கா கீழே இருக்கிற பிவோட் லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறீங்கனாக்கா மேலே இருக்கிற பிவோட் லெவல்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். அடுத்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Q&A டைம். இந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக டைப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. டைப்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த 2 வீடியோ என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்,
ஸோ சிபிஆர் சொல்லுவோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் 2-day ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா டுட்டோரியல், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேமரா என்ன, எக்ஸ்பெண்டட் கேமரா என்ன, அண்ட் இதில் 2 ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸ் அண்ட் 2 பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோ ப்ராபபிலிட்டி பிரேக் அவுட் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி பிரேக் அவுட், லோ ப்ராபபிலிட்டி ரிவர்சல் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி ரிவர்சல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த 2 வீடியோமே பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சிபிஆரை பற்றியும் கேமரா பிவோட்டை பற்றியும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிவோட் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் பிவோட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபெபனோக்கி பிவோட் பாயிண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜென்ரலாக பிவோட் பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். அண்ட் R1, R2, R3 வந்து நம்ம அந்த ஃபிபனோக்கி லெவல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 0.382 அண்ட் 0.618 அண்ட் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்டி. அண்ட் உட்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸ் கூட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் அண்ட் டிமார்க் பிவோட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் நிறைய ஸ்டஃப்ஸ் கற்றுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இட்ஸ் ஜிடி சைனிங் ஆஃப். பை.